பட்டுப்பூச்சிகள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அதன் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் திறன் கொண்டவை. பட்டுப்பூச்சியின் வாழ்க்கை ஒரு சுழற்சி முறையிலானது. அயலினம் என்று அழைக்கப்படும் வெள்ளை நிறம் கொண்ட பட்டுக்கூட்டிலிருந்து பட்டுப்பூச்சிகள் வெளியே எடுக்கப்படுகின்றன. வெள்ளை நிற அயலின பட்டுக்கூடு கடினமாக இருக்கும் என்பதால் அதை கத்தியின் மூலம் வெட்டி வெளியே எடுக்கிறார்கள். இதேபோல் உள்நாட்டினம் என்று அழைக்கப்படும் மஞ்சள் நிற பட்டுக்கூட்டிலிருந்து பட்டுப்பூச்சிகள் வெளியே எடுக்கப்படுகின்றன. மஞ்சள் நிற கூடு சற்று மிருதுவாக இருக்கும் என்பதால் 10 நாளைக்கு பிறகு கூட்டிலிருந்து பூச்சி வெளியே வந்து விடுகிறது. இனப்பெருக்கத்திற்காக வெள்ளை கூட்டிலிருந்து வந்த ஆண் பூச்சிகளும் மஞ்சள் கூட்டிலிருந்து வந்த பெண் பூச்சிகளும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. முதலில் பட்டுக்கூட்டிலிருந்து வெளிவரும் பட்டுப்பூச்சிகள் இனப்பெருக்கத்திற்காக ஒன்றிணைக்கப்படுகின்றன. பட்டுப்பூச்சிகள் ஒன்றாக கலந்து முட்டையிடுவதற்காக 20 வட்டங்களை கொண்ட ஒரு காகிதம் பயன்படுத்தப்படுகிறது. 20 வட்டங்களிலும் சிறிய அளவிலான கப்புகள் வைக்கப்படுகின்றன. பின்னர் அவற்றுக்குள் ஒவ்வொரு ஜோடி பட்டுப்பூச்சிகள் விடப்படுகின்றன. இனப்பெருக்கம் சுமார் 4 மணி நேரம் நடைபெறுகிறது. அதன் பிறகு ஆண் பூச்சி வெளியே பிரித்து எடுக்கப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் பெண் பூச்சி சுமார் 400 - 450 முட்டைகளை இடுகிறது. முட்டைகள் சிதறாமல் இருப்பதற்கும் சீராக இருப்பதற்குமே இந்த சிறிய கப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. முட்டையிட்ட 10வது நாளில் அவற்றிலிருந்து குஞ்சுகள் வெளிவருகின்றன. இவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அடுத்தடுத்த படிநிலைகளை எட்டுகின்றன. பட்டுப்புழுக்கள் முசுக்கொட்டை என்று அழைக்கப்படும் மல்பரி இலைகளை மட்டுமே உணவாக உட்கொள்கின்றன. மிக சிறிய அளவில் இருக்கும் புழுக்களுக்கு இலைகளை சிறிய அளவில் வெட்டி உணவாக கொடுக்கிறார்கள். பட்டுப்புழுக்கள் 25 செல்சியஸிற்கு குறைவான வெப்பநிலையில் மட்டுமே வாழும் தன்மை கொண்டவை. இதனால் குளிர் பிரதேசம் தவிர மற்ற இடங்களில் பட்டு வளர்ப்பவர்கள் பட்டுப்புழுக்களை குறிப்பிட்ட வெப்பநிலையில் வைக்க பல்வேறு யுக்திகளை கையாள்கிறார்கள். கூடு கட்டுவதற்கு முந்தைய நிலையில் இருக்கும் முழு வளர்ச்சியடைந்த புழுக்களுக்கு மல்பரி இலைகளை வெட்டாமல் முழுமையாகவே உணவாக கொடுக்கிறார்கள். இந்த புழுக்கள் இலையின் அங்கும் இங்கும் மேயாமல் இலையின் ஒரு இடத்திலிருந்து துவங்கி அதை சீராக சாப்பிடுகின்றன. பட்டுப்புழு என்பது மிகவும் தூய்மையான ஒன்றாகும். தான் வாழும் இடம் சுத்தமாக இல்லை என்றால் அது இறந்து விடுமாம். இதனால் பட்டுப்புழுக்கள் சாப்பிட்ட இலைகளின் மிச்சத்தையும் புழுக்களின் கழிவுகளையும் உடனுக்குடன் சுத்தப்படுத்தி விடுகிறார்கள். முட்டையிலிருந்து வெளிவந்த 21 - 23 நாட்களில் பட்டுப்புழுக்கள் உணவை நிறுத்திவிடுகின்றன. இதுதான் அவை கூடு கட்ட தயாராகிவிட்டன என்பதற்கான அடையாளம். இதுவரை ஒரு குறிப்பிட்ட தட்டில் வைத்து பராமரிக்கப்பட்ட புழுக்கள் தற்போது வேறு ஒரு தட்டி போன்ற அமைப்பிற்கு மாற்றப்படுகின்றன. கூடு கட்டிய 10 நாட்களில் உள்ளிருக்கும் புழுக்கள் வெளியே வருவதற்கு முன்னமே பட்டுக்கூடுகள் விற்பனை அங்காடிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அதன் முதல் கட்டமாக ஒரு கூடையில் வைக்கப்பட்டு நீராவி மூலம் பட்டுக்கூடுகள் சூடேற்றப்படுகின்றன. இப்படி சூடேற்றுவதால் கூற்றுக்கு உள்ளே இருக்கும் பட்டுப்புழுக்கள் அழிக்கப்படுகின்றன. உலர்த்தப்பட்ட பட்டுக்கூடுகள் இப்போது பட்டுநூல் செய்யும் கூடத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றன. அங்கே கொதிக்கும் தண்ணீரில் பட்டுக்கூடுகள் கொட்டப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட பதம் கிடைக்கும் வரை கரண்டியால் அதை கிளறுகிறார்கள். அதன் பின்பு ஒரு குச்சியை வைத்து கிளறி பட்டு கழிவுகளை தனியே பிரித்தெடுக்கிறார்கள். பிரித்தெடுக்கப்பட்ட தரமான கூடுகள் பட்டுநூல் தயாரிக்கும் இயந்திரத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. ஒவ்வொரு கூட்டில் உள்ள இழைகளும் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு மிகவும் மெல்லியதாக இருக்கும். அதனால் 8 முதல் 10 கூடுகளின் இழைகளை ஒன்றாக்கி ஒரு நூலாக மாற்றிவிடுகிறது அந்த இயந்திரம். பட்டுக்கூட்டிலிருந்து பட்டு நூலை எளிதாக பிரித்தெடுப்பதற்கு கூடுகள் தண்ணீரில் மிதக்க விடப்படுகின்றன. நூல் தயாரிக்கும் இயந்திரத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் அதில் இருக்கும் தொழிலாளர்களும் வேகமாக செயல்பட்டே ஆக வேண்டும். கூற்றுக்குள் செல்லும் வரை உயிரோடு பார்த்த புழு இப்போது தன் கூட்டையும் உயிரையும் இழந்து விட்டது. கூட்டை இழந்தாலும் உயிரை இழந்தாலும் தியாகத்தை மட்டும் அந்த புழு இழக்கவில்லை. இறந்த பட்டுப்புழு மீன்களுக்கு உணவாக மாறிவிடுகிறது. முதல் இயந்திரத்திலிருந்து பெறப்பட்ட பட்டு நூல் மரநூற்பு இயந்திரத்திற்கு மாற்றப்படுகிறது. அந்த இயந்திரம் நூலில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி விடுகிறது. நூலை மேலும் வலிமையாக்குகிறது. இப்போது பட்டு சேலைகள் செய்வதற்கான பட்டு நூல் தயாராகிவிட்டது.